முழுவதுமாக எங்களை பாதுகாத்து கிருபையா இறக்கமா அப்பா நீர் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாட்களிலும் அப்பா இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்திற்காக நன்றி செலுத்துறோம். மகள் சொன்ன ஒவ்வொரு சாட்சிக்காகவும் நாங்க நன்றி செலுத்துறோம் சுவாமி. மகள் வாழ்க்கையில நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துறோம். அப்பா நீர் இதுவரையில இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீ நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. அப்பா எல்லா பலவீனமும் மகளிலிருந்து விலகி போக கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல பலத்தை தாங்க சுவாமி. வேலை சனத்திலும் அப்பா மகளை சாட்சியா நிறுத்துங்க. அந்த இடத்துல எந்த பலவீனமும் வராதபடி பலத்தினால தேவன் மக்கள் அப்பா மகளுக்கு நல்ல துணையா இருந்து அந்த வேலை சனத்தில சாட்சியா நிறுத்தினதுக்காக நன்றி. மகளுக்கு தந்த கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்ப அந்த கர்ப்பத்தின் கனியை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தாவே அப்பா வருகிற நாட்கள் முழுவதுமாக மகளையும் அப்பா கர்ப்பத்துக்கானிய பாதுகாத்து எந்த பலவீனமும் தாக்காதபடி நல்ல சுகத்தை பலத்தை தந்து மகளை நீ சாட்சியா நிறுத்தினதுக்காக நன்றி. அப்பா உங்க கணவனாரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குற மகனை ஆசிர்வதிங்க. இன்னும் அதிகமா மகன் முழுமையா உங்களுக்குள்ள வளர கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. அப்ப தவறாதபடி சபைக்கு செல்லவும் கர்த்தர் உதவி செய்வதற்காக நன்றி. மகனுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தாவே நீங்க எடுத்து போடுங்க. அப்பா நீண்ட நாட்களா அப்பா அந்த கவர்மெண்ட் வேலைக்காக செபிக்கிறாங்க ராஜா. நீர் எது சித்த வைத்திருக்கிறோ அது அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ராஜா. அப்ப அதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க சுவாமி. மகனை நீ சுகபத்திரமா கொண்டு வர போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளையும் நல்ல பல சுக தந்து நல்ல ஞானத்தை தந்து அப்பா இந்த சிறு வயதுல இருந்து உமக்குள்ள வளர்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் அந்த பிள்ளைகளை நடத்துங்கப்பா. பல்லகள் போகும்போது வரும்போது கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அந்த வீட்டை சுற்றி மூலம் இருக்கலாம் உங்க ரத்தத்தினால தெளிக்கிறோம் அப்பா. என்ன மாவு எதுவும் குறையில்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தினால கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீ நடத்துங்க ராஜா. இந்த ஆண்டு இன்னும் அதிகமா இந்த பிள்ளைகளை சாட்சியா நிறுத்த போவதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. உண்மைக்குள்ள இன்னும் அதிகமா சாட்சியா இருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அவங்க கையின் பிரயாசத்தை எல்லாம் வச்சு ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவங்க வீடு கட்டவும் சீக்கிரத்தில் முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த வீட்டு காரியத்துல இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தாவே எடுத்து போடுங்கப்பா. இந்த ஆண்டு அந்த பிள்ளைகள் வீடு கட்டி அப்பா அதுல அப்பா உங்களுடைய ஜபத்தினால நிரப்ப கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி. அடுத்த வாட்டி நாங்க ஜப பிரேயர் வைக்கும் போது கர்த்தர் அநேக நன்மைகளால இந்த குடும்பத்தை நீர் வாய்க்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது ராஜா. நீ செய்து முடித்த கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே.